நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக குஜராத் டைட்டன்ஸோட மிடில் ஆர்டர் டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அவங்க பாஸ் பண்ணிட்டாங்களா ஆகலையா அப்படின்றத பேசி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜிடி விசஸ் எல்எஸ்ஜி மேட்சை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது ஆக்சுவலாக ஜிடி தான் யூஸ்வலாக 1-2-3 அடிப்பாங்க. இந்த தடவை வந்து எல்எஸ்ஜி 1-2-3 சமாடி அடிச்சிட்டாங்க. அதான் அப்படியே மேட்ச் டர்ன் ஆகிடுது. அண்ட் எல்எஸ்ஜி வந்து கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. அவங்க 1-2-3 அடிக்கு பதிலே இல்லை, அந்த மாதிரி அடித்தாங்க. அண்டு போட்டு நாசம் பண்ணிட்டாங்க ஜிடி போலிங். இப்போ ரபடாலாம் ரொம்ப ஆர்டினரியாக போட்டார். புவர் போலிங். ஈவன் பிரசித் கிருஷ்ணா போல் பேட்லி. இந்த பழையபடி இந்த டவுன் த லேக் வந்துருச்சு அவருக்கு. அது வரக்கூடாது, அவுட்ஸ் ஆஃப் ஸ்டம் போடணும். அது அந்த தியரியே அவங்களுக்கு புரியல. என்னன்னாக்க ஃபீல்ட் செட்டிங் போது மொத்தம் 9 பேர் வெளியே நிற்கிறாங்க. அதில் வந்து 2-3 தான் லெக் சைடில் நிற்கிறாங்க. மீதி 6-7 வந்து ஆஃப் சைடில் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க லெக் சைடில் போடுறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆஃப் சைடில் 6 பேரை வச்சுட்டு பாலை லெக் சைடில் போட்டுருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலி தே ஆர் ராங். எங்கே ஃபீல்டர்ஸ் அதிகமாக செட் பண்ணுறோங்களோ அங்கே தான் போடணும், அந்த டைரெக்ஷனில் தான் போடணும். ஓகே. இன்னொன்று சார், ஜிடி கிட்ட தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எல்எஸ்ஜி அடித்தாங்க. ஓகே. ஆனால் கண்ட்ரோல் அப்படின்றது ஜிடி பவுலர்ஸ் கிட்ட தான். கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்கலை, ஆனாலும் ரன்ஸும் அதிகமாக கொடுக்கல. ஆனால் இவர் கேப்டன் கில் ரஷித் கானை வந்து ட்ரம்ப் கார்டுன்னு நினச்சிட்டு 12வது ஓவர் கொண்டு வந்தார். அந்த இடத்துல தான் மேட்ச் மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரே ஓவரில் 25 ரன் அடிச்சிட்டாங்க. இல்லை, ரஷித் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக சரியாக போடல. ஆமாம், அது ஒன்று. யூஸ்வலாக பிரசித் கிருஷ்ணா ரொம்ப நல்லா போடுவார். அவர் இன்றைக்கி மட்டமாக போட்டார். ரபடா கேட்கவே வேண்டாம். அதுக்கு போல் ரபடா இப்போல்லாம் பேசாமல் அந்த கோச்சி விளையாண்டுருக்கலாம். அவர் இஸ் எ பெட்டர் போலர் என்னை பொறுத்த வரைக்கும். ரபடா ஹாரிபிள் போலிங் அண்டு க்ளூவே இல்லாமல் போட்டிருந்தார். மொத்தத்தில் வந்து சொதப்பிட்டாங்க ஜிடி போலிங். நம்ம வந்து ஜிடி போலிங் வெரி குட்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரஷித் கான் அண்ட் இது அந்த ஈவன் சாய் கிஷோரையும் அடின்னு அடித்தாங்க. ஏன்னா பிகாஸ் புரான் அண்டு மிச் மார்ஷ் இருக்கும்போது எந்த பவுலர் போட்டாலும் அடிக்கிறாங்க. இந்த சீசனில் ரஷித் கானோட அந்த ஸ்பெல்லை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். மறக்கக்கூடிய ஒரு சீசனாக தான் சீசன் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. 13 மேட்ச் ஆடிப்பாரு அப்படின்னா 7 மேட்சஸில் வந்து விக்கெட்டை எடுக்காமல் போயிருக்காரு. இந்த விக்கெட்டை கூட நான் விக்கெட்டை பார்க்கதே இல்லை. என்ன பண்ணுறாரு, ஷார்ட் பிட்ச் பால் விழுது எல்லாம் இது மாதிரி போட்டதே கிடையாது அவர். அதாவது நகர்ந்து அடிக்கிறாங்க பேட்ஸ்மேன். அந்த அளவுக்கு இவர் ஷார்ட்டாக போடுறாரு, அவ்வளோ டைம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து வெரி அன்லைக் ரஷித் கான். ரஷித் கான் வந்து ஆன் பார் வித் சுனில் நாராயணன் இருந்தார். ஆமாம், இப்போ அப்படியே இறங்கி போயிட்டார் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த வருஷம் வந்து அது என்ன ஆச்சு, ஷோல்டர் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலாக ஷோல்டரில் நிகழ் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஷார்ட் ஆகணும் பால். ஒரு பெயின் வரும், அந்த கை இப்படி போகும்போது ஒரு சின்ன பெயின் ஒன்று வரும். அப்போது வந்து பால் ஷார்ட் ஆகணும். அந்த மாதிரி எதாவது இருக்கா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் ரஷித் கான் வந்து டோட்டலி ஆஃப் காலர் இந்த வருஷம் ஃபுல்லாக. ட்விட்டில் ஒன்று பார்த்தேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போய் யார்கிட்டயாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நம்பியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, ரஷித் கான் ஒரே ஓவரில் 25 ரன் கொடுக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பாக பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளோ ரன் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. 2 or 3 ரன்ஸ் தான் கொடுப்பாரு. 25 ரன் 30 ரன் கொடுக்குறாரு. இப்போ இன்னொன்று சார், மிச்சல் மார்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆவார், ரொம்ப டீசெண்டாக ஆடுவார், டிஃபெண்ட் பண்ணி ஆடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரே இன்னைக்கு போட்டு ரஷித் கானை போடணும். ரஷித் கான் வந்து நீங்கள் ஷார்ட் பால் போட ஆரம்பிச்சாக்க யார் வேணா அடிக்கலாம். ஏன்னா நீங்கள் கூகுளி போட்டாலும் சரி, லெக் பிரேக் போட்டாலும் சரி, டாப் ஸ்பின்னர் அதெல்லாம் வந்து ஷார்ட்டை போட்டுன்னு வச்சுக்கோங்க, பேட்ஸ்மேன் வந்து ரெடியாக இருப்பான் அடிக்கிறதுக்கு. நீங்கள் என்ன போட்டாலும் யூஸ் இல்லை. யுவர் ஃபிங்கர் மேஜிக் வந்து ஃபெயில் ஆகிடும் ஒன்ஸ் யுவர் லெங்க் இறங்கிடுச்சுனாக்க. குட் லெங்க் பாலில் தான் யூ கேன் டூ மேஜிக். குட் லெங்க் பால்லாம் பேட் லெங்க் பால் போட்டீங்கன்னாக்க நீங்கள் என்ன தான் ஃபிங்கர் ஸ்பின் பண்ணாலும் சரி வராது. இன்னொன்று சார், அவரை ட்ராப் பண்ணவும் முடியாது இல்லை. ஆனால் என்னைக்கு வேணா அவர் வந்து எஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு ட்ராப் பண்ண. அதாவது எப்படின்னாக்கா இப்போ தோனியை ட்ராப் பண்ணுற மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த டாப் பிளேயர். அதனால் அதெல்லாம் ட்ராப் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து கிரேட்டஸ்ட் பவுலர். ஏன்னா இந்த ஒரு சீசன் தான் ஃபெயிலு. இதுக்கு முன்னாடி ஒரு 8-9 சீசன் வந்து பயங்கர சக்ஸஸ். ஆமாம். அண்ட் ஆன் பார் வித் சுனில் நாராயண். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பெஸ்ட் ஐபிஎல் பவுலர்னு எடுத்தாக்க இப்போ சுனில் நாராயண் தான் பெஸ்ட் ஸ்பின்னராக சொல்லியிருக்காங்க. ஆர் ரஷித் கான் அந்த மாதிரி இருந்தது. எல்எஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டாப் 3 வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. பூரன் வந்து திரும்பியும் ஃபார்முக்கு வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை, அவர் வந்து டூ குட் அ பிளேயர். அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். பூரான் தான் அந்த கோயிங் அண்டர்நீத் த பால்னு முதல் மேட்ச்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவரை வந்து போலர் வந்து போடவே முடியாது அவருக்கு. ஏன்னா எதை போட்டாலும் அடியில் குனிஞ்சு பால் அப்படி தோண்டி அடித்து 6 அடிக்கிறாரு. நீங்கள் எதாவது ஆளுகளை நிற்க வச்சா எல்லாமே மேலே போயின்னு இருக்கு பால்.
பிளேன் மாதிரி போயின்னு இருக்கு. என்ன யூஸ், என்ன பண்ண முடியும் நீங்கள்? யார் ஹூ கேன் ஸ்டாப்? Okay. அது மாதிரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அது. இன்றைக்கி வந்து நார்மலாகவே மிச் மார்ஷ் அண்ட் பூரான் வந்து அடிப்பாங்க. இன்ஃபேக்ட் 2 பேரும் ஓப்பனிங் அனுப்பலான்னு நேற்று பேசியிருந்தோம். நம்ம மார்க் ராம 3 வச்சுட்டு 2 பேருமே நல்லா ஆடுறாரு. பட் இன்றைக்கி வந்து இவங்க bowling was so bad. ஈவன் பந்த் ஸ்கோர்டு 16 ரன், டபுள் ஃபிகர். இந்த வருஷம் இந்த 2வது டபுள் ஃபிகர். இவர் இதுக்கு முன்னாடி ஒரு 50 அடிச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் அதான் அதுக்கப்புறம் இப்போ தான் 16. அதனால் அவரே 16 ரன் அடிச்சாருன்னா அந்த அளவுக்கு பேட் bowling போட்டிருக்காங்க. ஓகே, பிச் கண்டிஷன்ஸ் ஒரு ரீசனாக இருக்கலாமா? பேட்டிங் பிச் அதனால அப்படின்னு? அது ஒரு மெயின் ரீசன். டோட்டலி பேட்டிங் பிச்சு. கவலையே பட வேணாம். டேர்ன் ஆக போகிறதில்ல, கட் ஆக போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. இது போலர் எதை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணால் தான் உண்டு, அண்ட் பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணால் உண்டு. அந்த மாதிரி இருந்தது இது. இன்னொன்று சார், பேட்டிங் பிச் அப்படின்னு தெரிஞ்சிடும், பவுலர்ஸ் வந்து என்ன பண்ணால் விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிக் இதுவரை யாருமே வந்து இதில் வந்து விக்கெட்டுக்கு போகிறது பைத்தியக்காரத்தனம். நீங்கள் விக்கெட்டுக்கு போய் தான் ஜிடி மாட்டினாங்க, ஜிடி போலர்ஸ். ஓகே, அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னு இப்போ கூட சுப்மன் கில் கடைசியில் அப்படி தான் பேசினார். அந்த நாங்கள் விக்கெட் எடுக்கிற அதுக்கு இங்கே போய் தான் மாட்டினாங்க. இவருக்கு அடின்னு அடிச்சார் மிச் மார்ஷ். அந்த மாதிரி எப்போ விக்கெட்டில் ஹெல்ப் இல்லையோ டக்குன்னு ஷட்டர்ஸ் போட்டுடணும், டிஃபெண்ட் மூடு. ஆமாம், ஷட்டர்ஸ்னாக்க அப்படியே க்ளீனாக நெகட்டிவ் போலிங் அந்த மாதிரி போயிடணும். இன்னைக்கு ஃபீல்டிங்கே ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய கேச்சஸ் விட்ட மாதிரி இருந்துச்சு. கேச்சஸ் ரொம்ப கஷ்டமான கேச்சஸ் தான் வந்தது, ஆனாலும் அட்டன் கூட பண்ணலையோ அப்படின்ற மாதிரி. பட் ஈவன் அதர்வைஸ் இவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்காங்க சார். லைனுக்கு வெளியில் போயிட்டே இருக்கு, எல்லாம் பறக்குது பால். அப்படியே இல்லை அந்த ராக்கெட்ஸ் போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பிட்ச் ஈஸி அண்ட் பேட் போலிங். ஓகே, அதனால மார்ஷோட செஞ்சுரி IPL 25ல வெரி வெரி குட் நாக். ஓவர்சீஸ் பிளேயர் ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து செஞ்சுரி போட்டிருக்காராம். அது நான் கவனிக்கல. லீக் எண்டில் போட்டிருக்காரு. அது நான் கவனிக்கல, ஓவர்சீஸ் பிளேயர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. பட் ஆனால் ஏற்கனவே ஒரு மேட்ச் வந்து ரொம்ப கிட்டக்க போனார் செஞ்சுரிக்கு. ஏதோ ஐ திங்க் இஸ் ஸ்கோர் சம் 80 or 90 ஒரு மேட்ச்சு. ஸோ அதனால் வந்து அவர் இந்த வருஷம் செம்ம ஃபார்மில் இருக்கார். அவர் செம்ம ஃபார்மில் இருக்கார். அந்த எல்லாமே படுறது அவருக்கு. அவர் பவர் ஹிட்டர் வேறு, அண்டு ரீச் இருக்குது. டால் மேன், வெரி டால் மேன். கால் அப்படி தூக்கி வச்சாருனாக்க எல்லா பாலும் அவருக்கு க்ளோஸ் பால் ஆயிடுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் டைமா 3 டாப் 3 ஆர்டர்ஸ் வந்து 10 ஓவருக்குள்ளேயே அவுட் ஆயிருக்காங்க. 90 ரன்ஸ்குள்ள அவுட் ஆயிட்டாங்க. அது வேற. மிடில் ஆர்டர் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். மிடில் ஆர்டர் டெஸ்ட் பண்ணுறா. மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸாக இருந்திருக்கு, தெரிஞ்சு போச்சு. தட் வே ஜிடி மஸ்ட் பி ஹாப்பி. ஏன்னா ருதர்ஃபோர்டு நல்லா ஆடினார், ஷாருக் கான் பிரமாதம் ஆடினார். 50 ரன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினார் ஷாருக் கான். அதனால் வந்து நம்பர் 4 நம்பர் 5 ஒரு மாதிரி செட் ஆகிருக்கு அவங்களுக்கு. அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னாக்க, ஒன் ஸ்டேஜ் வந்து 2 பேரும் ஈக்குவல் ஸ்கோர் இருந்தாங்க 14th ஓவரில். ஆமாம், 2 பேர் 146 146 இருந்தாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு பெட்டர் சான்ஸ் இருந்தது ஜிடிக்கு. இல்லை 15th or 16th நினைக்கிறேன். இவங்க அது அஹெட் முன்னாடி போயிட்டாங்க 5 ரன் முன்னாடி போயிட்டாங்க. 15th ஓவர் 65 அடிச்சிட்டாங்க. 15th ஓவர் 5 ரன் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து சான்ஸ் இருந்தது. ஆமாம், ஒரு மிஸ்டேக் நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன்னாக்கா, ரஷீத் கானை வந்து முன்னாடி அனுப்பல, அதுக்கு பதில் அர்ஷத் கான் ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. அங்கே தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, டிவேட்டியா வந்து அவ்வளோ ஏர்லியர் அவுட் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த அந்த ஓவர் வந்து 17th ஓவர் பிரமாதமாக போட்டார். 2 விக்கெட் எடுத்தார் ஒரு ஓவரில். அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னு சொன்னால் நான் சொல்லணும். எப்போவுமே இந்த T20 வந்து 1 ஓவர் வில் சேஞ்ச் த மேட்ச். அந்த 1 ஓவர் வாஸ் 17th ஓவர். இவர் 2 விக்கெட் எடுத்து போட்டார் அந்த இதில். அது வந்து ட்ராபேக் ஆகிடுச்சு. அண்டு அப்போ கூட வந்து ரஷீத் கான் அனுப்பிச்சிருக்கணும் அர்ஷத் கான் பதிலாக. ஏன்னா ரஷீத் கான் வந்து எவ்வளோ மேட்ச் பார்த்துருக்கோம். அன்பிலீவபிள் சேஸ் பண்ணியிருக்காரு. இது இப்படி அடிப்பார், லெக் சைடில் 6 அடிப்பார். அந்த மாதிரி ஆள். அர்ஷத் கான்லாம் பேட்டே பிடிக்க தெரியல. அந்த மாதிரி நல்ல ஃபினிஷர் தானே. இல்லை, டெவாட்டியாக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, சிவாட்டியாக்கு அப்புறம் அர்ஷத் கான் வந்துடக்கூடாது, ரஷீத் கான் வந்திருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். டிவேட்டியா வந்து ப்ரூவன் பிளேயர். இன்ஃபேக்ட் ஃபினிஷர்ன்னு சொல்லலாம் அவரை. பட் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கப்புறமா அவுட் ஆனோடனே ரஷீத் கான் வந்திருக்கணும், அர்ஷத் கான் வந்துடக்கூடாது. ஜிடியோட மிடில் ஆர்டருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லை, அங்கே நான் வரல. பட் வந்து பேட்டிங் பிச், எல்எஸ்ஜி பவுலிங் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த ஒரு இடத்துல வந்து நாம் அடிச்சிடுறோம் அப்படின்றது ஒன்று. ஸோ வந்து சாலிடான ஒரு பவுலிங் டீமுக்கு அகெயின்ஸ்டாக எல்எஸ்ஜியோட மிடில் ஆர்டர் வந்து செக் செஞ்சோம் அப்படின்னா அதோட உண்மையான அந்த ஒர்த்து அப்படின்றது தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஜிடியோட மிடில் ஆர்டர். ஆமாம்,
ஜிடியோட மிடில் ஆர்டர் இன்னும் ஒரு சான்ஸ் பார்க்கணும். அது நல்ல பவுலிங் யூனிட் டஃப் பவுலிங் அகேன்ஸ்ட் மும்பை மாதிரி ஒரு பவுலிங்கிட்ட பார்க்கணும். அது வரைக்கும் இது இல்லை. ஏன்னா ஷாருக் கான் வந்து இவ்வளோ வருஷம் சரியாக அடிக்கலை. இன்னி மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. இன்னி மேட்ச் பிச்சு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இவனும் சரியாக போடலை. தட் ஆகாஷ் தீப்பு சரியாக போடலை. நிறைய ரன்னு கொடுத்தாரு. ஈவன் நம்ம ஆவேஷ் கான் அவரும் சரியா போடல. ஆவேஷ் கான் வந்து இனிஷியலா ரன் கொடுத்தாரு. ஆனா வந்து டெத் ஓவர் அப்படிங்கும்போது ரொம்ப கடைசியில வந்து இந்த விக்கெட் விழுது வந்து எல்லாம் அடிக்க போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாய் கிஷோர் கடைசி பால் ஒரே பால் அவர் 6 அடிக்கணும்னு போறாரு. எனக்கு அந்த நெட் ரேட்ல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல பிளேயர் அவர். தமிழ்நாடுக்கு வந்து வெரி வெரி குட் ஆல்ரவுண்டர் அவர். ஆனால் அந்த ஒரே பாலில் அவர் அவுட் ஆகிட்டு போறாரு. ஸோ அதனால வந்து கடைசி ஓவர் விக்கெட் வந்து நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஷாருக் கானோட இன்னிங்ஸ். ஷாருக் கான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு. பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னாக்கா ஈஸி விக்கெட்டு அண்ட் போலிங் ரொம்ப ஆர்டினரி போலிங். அந்த சமயத்தில் அவர் அடித்தார். டஃப் போலிங்கோடு அடிச்சாக்கா ஈவன் நெக்ஸ்ட் மேட்ச் கூட அவருக்கு ஈஸி தான். அவர் முன்னாடி வருவார். சிஎஸ்கேவோட விளையாடும்போது அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் இருந்தாக்கா சிஎஸ்கேவோடு இருந்தாக்கா அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும். அது மாதிரி. பட் டெஃபினட்டாக வேறு ஆள் கிடையாது அங்கே. லோம்ரோர்னு ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். இன்றைக்கே வந்து சார் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரோட போயிருந்தாங்களோ அப்படின்னா இன்னும் ஒரு சான்ஸ் அகடாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரஷீத் கான் வந்து ஓரளவு ஆன் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை வந்து நீங்கள் உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துருக்கலாம், வாஷிங்டன் எடுத்துருந்தா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரும் ஆயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ரஷீத் கானை உட்காந்து வச்சாக்க ஊரே அகேன்ஸ்டாக கிளம்பும். ஏன்னா அவர் வந்து வேற லெவல் போலர். இல்லை அது மலிங்கா, சுனில் நாராயணன், ரஷீத் கான் 3 தான் ஐபிஎல் போலர்ஸ். இல்லை அது ஓகே. ஆனால் இந்த சீசனில் வந்து கொஞ்சம் இந்த சீசன் அதுதான் நான் ஒத்துக்கிறேன். இந்த சீசன் சரியில்லை பண்ண அது மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து வாஷிங்டன் சுந்தரோட ரஷீத் கான் பெட்டராக போடுவார். வாஷிங்டன் சுந்தர்லாம் அல்வா. அவர் போட ஆரம்பிச்சார்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க இந்த இதில். அதுவும் மிச் மார்ஷ்லாம் அடிக்கிற இதை பார்த்தா பயமாக இருந்தது. இன்னொன்று என்னன்னா ஜிடியை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 3 விக்கெட் வந்து 10 ஓவருக்குள்ளேயே விட்டுடுவோம். அதுதான் டவுன்ஃபால். இவங்க வந்து ஜிடி விளையாடுற மாதிரி விளையாட்டாங்க. எல்எஸ்ஜி 3 பேர் கிட்டத்தட்ட 16 ஓவர் விளையாட்டாங்க. ரொம்ப நல்லா விளையாடி எங்கோ ஸ்கோரை கொண்டு போயிட்டாங்க அவங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஒரு கேள்வி, குஜராத் டைட்டன்ஸ் வந்து 200 ரன் அப்படின்றத வந்து கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா 230 240 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மீறி போற மேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஜிடில அந்த அளவுக்கான ஹிட்டர்ஸ் வந்து இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, ஏற்கனவே ஒரு தடவை ராஜஸ்தானோட உதப்பட்டாங்க. சூரியவம்சி இது அடிச்சான் 100 அடிச்சான் அந்த மேட்ச். அப்போ வந்து கிளியராக உதப்பட்டாங்க. அவங்களால அடிக்க முடியல ஜிடிஆல். அண்ட் இன்ஃபேக்ட் ஆர்ஆர் பிளேட் செகண்ட் நினைக்கிறேன். அனாவசியமாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்னிங்ஸை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்குல்ல, அதுதான் வந்து நான் வந்து முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிளென் ஃபிலிப்னு ஒரு பிளேயரை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் இன்ஜரின்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. இன்ஜரி ஆச்சுன்னா ஊருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, 1 செகண்ட் வந்து அவருக்கு வந்து முதல் 3-4 மேட்ச் சான்ஸ் கொடுக்கல. அதனால் வந்து ஒரு வேளை வருத்தப்பட்டு போயிட்டாரான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிளென் ஃபிலிப்ஸ் வந்து செம்ம பிளேயர். அவர் வந்து இருந்திருந்தாருனாக்கா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஷாருக் கான், வாஷிங்டன் அந்த இதில் ஒரு இடத்துல வந்திருப்பார் அவர். அண்ட் ரூதர்ஃபோர்டு இம்பேக்டாக இருந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இருந்திருக்கும் அது. ஸோ அந்த ஒரு பேட்ஸ்மேன் மிஸ் ஆகுது அங்கே. அதுக்கு ஈக்குவலாக பேட்ஸ்மேன் இல்லை. இப்போ கிளென் ஃபிலிப் ஈக்குவலாக லோம்ரோர் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் வந்து இஸ் நாட் ஆஸ் குட். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து முதல்லையே டீமை செட் பண்ணலை. இன்னொன்று என்னென்னா பிளே ஆஃபுக்கு அப்புறம் பட்லரும் இருக்க மாட்டார். பட்லரும் வந்து அதுதான் இவர் வர்றாரு, குஷால் மெண்டிஸ் வர்றாரு. பட் அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஓகே, அதுவும் கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. பட் கிளென் ஃபிலிப்பை வந்து எனக்கு என்னமோ அவர் வந்து இன்ஜரின்னு சொன்னது வந்து நியூஸ் கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் போன மாதிரி தெரியுது. ஓகே, ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் இல்லை, நான் வந்து ஜிடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பிகாஸ் எல்எஸ்ஜிக்கு போலிங் கிடையாது அது. பட் ஜிடி போலர்ஸ் போல்ட் பேட்லி. அதுதான் ரீசன். ஜிடி போலர்ஸ் தான் இந்த மேட்சை வந்து, ஏன்னா 236 ரொம்ப அதிகம். அவன் சுப்மன் கில் சொன்ன மாதிரி 200 மேலே எல்எஸ்ஜி டோன்ட் டிசர்வ். பட் எக்ஸ்ட்ராடினரி 1 2 3 ஆடினாங்க. அதனால தான் இந்த ஸ்கோர் வந்தது.
பட் ஸ்டில் ஜிடி bowlers bowl badly. ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம்.